வணக்கம் அனைவருக்கும். நாம் வாழும் காலத்தில் திட்டவட்டமான தரநிலைகள் இல்லை. இதனால் பலர் திசை தவறி திக்குமுக்காடுகின்றனர். குறிப்பாக நாம் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது தோற்கடிக்கப்பட்டு உண்மையிலேயே முக்கியமானதை மறந்து விடுவது எளிது. ஆனால் இயேசு அவர் நமக்கு நிலைத்திருக்க ஒரு திடமான அடித்தளத்தை அளிக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சிமியோன் குழந்தை இயேசுவை தழுவிய போது பரிசுத்த ஆவியால் நெகிழ்ச்சியடைந்து, இந்த குழந்தை முரண்பாட்டின் அடையாளமாக இருக்கும், இஸ்ரவேலில் பலர் விழுந்து எழுவார்கள் என்றார். இயேசு அனைவருக்கும் ஒளி, அவர் நமது இறுதி தரநிலை. நீங்கள் இப்போது எந்த தரங்களின்படி வாழ்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை முடிவடைந்த பிறகு நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள்? நாம் ஒருவரை தீர்ப்பளிக்க அல்லது பாராட்ட என்ன அளவுகோல்களை பயன்படுத்துகிறோம்? நம்மை மகிழ்ச்சியடைய செய்வது என்ன? நம்மை வருத்தப்படுத்துவது என்ன? நாம் இந்த தரங்களை நேரடியாக அமைத்து அதன்படி வாழ்ந்தால் நமக்கு மிகவும் அர்த்தமுள்ள வாழ்க்கை இருக்கும். இன்றைய காலத்தில் பலர் தங்கள் வாழ்க்கையை பணம், வெற்றி, புகழ் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த விஷயங்கள் நீடிக்காது, நம்மை முழுமையாக திருப்திப்படுத்தாது. ஆனால் நாம் இயேசுவை சந்திக்கும் போது நமக்கு வாழ்க்கையில் தெளிவான திசை கிடைக்கிறது மற்றும் அதன் நோக்கத்தை புரிந்து கொள்கிறோம். நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் எதுவாக இருந்தாலும் நாம் வலுவாக நின்று எழுந்திருக்க முடியும். நம்பிக்கையை இழந்தவர்கள் அதை மீண்டும் கண்டுபிடிக்கிறார்கள். தவறான பாதையில் சென்றவர்கள் சரியான பாதையை கண்டுபிடிக்கிறார்கள். நாம் எங்கே செல்ல வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிவோம்.